இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாமில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு எந்த துறையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ஸ்லைட்லி கன்ஃபியூஷன் ஆகிற கொஷின் தான். ஒன்றா இயற்கை வளங்கள் துறை அப்படிங்கிறது ஸ்ட்ரைக்காகவும், இல்லாட்டி சுற்றுச்சூழல் துறை, இந்த 2 ஆப்ஷனுக்கு இடையில் தான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த கொஷின் டைரெக்டாக மென்ஷன் ஆகலைனாலும் இன்டைரக்டாக வெங்கடேசன் சாருடைய இப்போ ரீசன்ட் எடிஷன் 2025 தற்கால தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் பழைய புக்கு பார்த்துருந்துருப்போம். இப்போ 2ஆக விட்டுருந்துருப்பாங்க. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் தற்காலம். அந்த புக்கில் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 38 அரசு துறைகள் இருக்குது. அதில் புது ஒரு துறை உருவாக்குறாங்க, இயற்கை வளங்கள் துறை அப்படின்னு சொல்லிட்டு 2022 உருவாக்குறாங்க. அதுக்கு கீழே புவியியல் மற்றும் சுரங்கத்துறை, கனிம வள நிறுவனம்னு 2 டிபார்ட்மெண்ட் உள்ள நிறுவனம் மாதிரி உள்ளே தொடங்கியிருக்காங்க இயற்கை வளங்கள் துறைக்கு கீழே. இந்த இயற்கை வளத்துறை எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. இப்போ டைரெக்டாக அந்த கொஷினே இல்லைனாலும், அந்த நிதி 2 கோடி நிதி அப்படிங்கிற டைரக்ட் பாயிண்ட் இல்லைனாலும் இன்டைரக்டாக மென்ஷன் ஆகிருக்கு. அப்போ புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அப்படிங்கிறது இயற்கை வளத்துறைக்கு கீழே வருது அப்படிங்கிறது இன்டைரக்டாக நம்ம இதை வச்சு படிச்சிருந்தோம்னா நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த கொஷின் பாருங்கள், புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகம். அப்போ புவியியல் மற்றும் சுரங்கம் அப்படிங்கிறது இயற்கை வளங்கள் துறைங்கிறது டைரெக்டாக நம்ம எடுத்துடலாம்.